தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. யாருக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார்? 1 பேதுரு 5 அதிகாரம் 5 அந்தபடி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எபேசியர் 5 அதிகாரம் 21 தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து இருங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் தெய்வ பயம் உள்ளவர்களாக காணப்படுகிறோமா? தெய்வ பயம் உள்ளவர்களுக்கு தேவன் தம்முடைய கிருபையை அளிக்கிறார் என்று வேதத்தின் வசனம் சொல்கிறதே. நாம் நம்முடைய வாழ்வில் அவருடைய கிருபைக்காக காத்திருந்து பயபக்தியோடு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நாம் இயேசு கிறிஸ்துவின் அன்பையும் அவருடைய தாழ்மையையும் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த பிரதிபலிக்க தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். யாக்கோபு 3 அதிகாரம் 17 பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும், இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும், பட்சபாதம் இல்லாததாயும், மாயமற்றதுமாயும் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம் ஜீவனுள்ள தேவன் தமக்கு பயந்தவர்களுக்கு ஞானத்தை அளிக்கும் தேவனாக இருக்கிறார். கிருபையாக இறங்குகிறார். அவர்களுக்கு தம்முடைய வரத்தையும் அபிஷேகத்தையும் தந்து அவர்களை காத்து வழிநடத்துகிறார். பிலிப்பியர் 2 அதிகாரம் 3 சொல்கிறது, ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையிலே ஒருவரையொருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவரானவர்களாக எண்ண கடவர்கள். இயேசு கிறிஸ்துவானவர் தம்மை தாழ்த்தி சிலுவையில் ஒப்புக் கொடுத்தார். அவர் நமக்கு எடுத்துக்காட்டாக தம்முடைய வாழ்வை வைத்துவிட்டு போனார். மத்தேயு 11 அதிகாரம் 29 காண்கிறோம், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று. யாக்கோபு 4 அதிகாரம் 6 அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அவருடைய கிருபைக்கு பாத்திரவான்களாக நாம் நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம். பெருமையில்லாது சாந்தத்தோடு அமைதலோடு தெளிந்த புத்தி உள்ளவர்களாக சுத்த இருதயம் உள்ளவர்களாக காணப்படுவோம். தேவன் நம்மை தாங்கி வழிநடத்தி பலப்படுத்துவார். கர்த்தர் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். ஆமீன்.